அரச வைத்திய அதிகாரிகள் பணிப்புறக்கணிப்பில். அமைச்சர் நலிந்த ஜெயதிச அரச வைத்திய அதிகாரிகளுக்கு சவால். இலங்கைக்கு ரஷ்யாவிலிருந்து மசகு எண்ணெய் கிடைப்பதில் சிக்கல். கொழும்பு மாவட்டத்தில் தொடரும் நீர் தட்டுப்பாடு. சுவசரிய அவசர நோயாளர் காவு வண்டி சேவை புதிய அலுவலகத்தில் இருந்து ஆரம்பம். உதயகம்மன் பிள்ளை வெளியிட்ட புத்தகம் சுரேஷ் சாலோவை காப்பாற்றவே முஜிபுர் ரஹ்மான் கருத்து. அமெரிக்காவின் A-10 ரக விமானம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். இன்று காலை 8 மணி முதல் மீண்டும் ஒருமுறை நாடு தழுவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருந்தது. இதனால் நாட்டில் பல பகுதிகளில் வைத்தியசாலைகளின் செயற்பாடுகள் முடங்கியிருந்தன. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை முதல் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்புக்கு தங்களது ஆதரவு இல்லை என விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. விசேட வைத்திய நிபுணர்கள் வழமை போன்று தங்களது கடமைகளை முன்னெடுப்பார்கள் எனவும் வைத்தியசாலைகளின் விசேட மருத்துவ சேவைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் எனவும் அந்த சங்கத்தின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் ஆர் ஞானசேகரம் குறிப்பிட்டுள்ளார். இன்று நாம் ஒரு பத்திரிகை அறிக்கையை வெளியிட்டுள்ளோம். அதற்கான முக்கிய காரணம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தற்சமயம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் ஒரு வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விசேட வைத்திய சங்க உறுப்பினர்களான விசேட வைத்தியர்கள் எவருமே இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கு கொள்ளவில்லை. தற்பொழுது கடந்த சில நாட்கள் நடந்த வேலைநிறுத்தத்தில் விசேட வைத்திய நிபுணர்கள் எவருமே பங்கு கொள்ளவில்லை. நாம் நமது கடமையை வழமை போல் செய்து மக்களுக்கான விசேட வைத்திய சேவை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மேலும் பட்ட பின்படிப்பு பின்பற்றும் வைத்தியர்களான எதிர்கால வைத்திய நிபுணர்களானவர்களும் வேலை நிறுத்தத்தில் பங்கு கொள்ளாது தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதேபோல் விசேட வைத்திய நிபுணரின் சேர்ந்து இயங்கும் வைத்திய அதிகாரிகள், சாதாரண கிரேட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் என்ற வைத்திய அதிகாரிகளும் பலர் வேலை நிறுத்தத்தில் பங்கு கொள்ளாது ஒரு குழுவாக தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் பொதுமக்களாக உங்களுக்கு சில வேலைகளில் சரியான தகவல் கிடைக்காது இருக்கும் பட்சத்தில் அதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். விசேட வைத்திய நிபுணர்கள் எவருமே வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. இதேவேளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு தன்னுடன் ஏதேனும் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதனை உயர் நீதிமன்றம் சென்று தீர்த்து கொள்ளலாம் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். සාධාරණ හේතු මත නම් වර්ජනය අපිට සාකච්ඡා කරන්නත් පුළුවන්. මේක සාකච්ඡා කරන්නවත් දෙයක් නැති පදනමක් නැති වර්ජනයක්. ඉතින් මම කියන්නේ රජයේ වෛද්‍යවරුන්ගේ සංගමය මමත් එක්ක තියෙන ප්‍රශ්නයකට ඔබ මට අභියෝග කරනවා නම් රෝගී ජීවිත ප්‍රාණපේට තබාගෙන හොඳම දේ ඒ ජනතාව මේකෙන් අයින් කරන්න. අයින් කරලා ඔබ කියනවා නම් මේ පශ්චාත් සීමාවාසික ලබා දීම නීති විරෝධ. ඒකට ස්ථාන මාරු මණ්ඩල අනිවාර්යෙන් සිටිය යුතුයි. ඒක තමයි ආයතන සංග්‍රහය තිබෙන්නේ කියලා. හොඳම දේ මේ ජනතාව පැත්තක තියලා මට විරුද්ධව අධිකරණයට යන්නේ. අධිකරණයට ගියා නම් අධිකරණේ ඉන්නේ එක පැත්තක ඇමතිවරයා හැටියට මම, අනිත් පැත්තේ GMO හැටියට ඔබේ කණ්ඩායම. ඒතකොට මේක ජනතාව මැදි වෙන්නේ නැහැ. ඒතකොට ජනතාව අසරණභාවයට, පීඩාවට පත් කරගෙන, පලියක් ලෙස සබාගෙන මේ කරන ක්‍රියාව අතිශය අසාධාරණ. මම ඒ සියලු දෙනාගෙන් ඉල්ලනවා කරුණාකරලා GMO එකේ ඉහළ නිලධාරීන්ගෙන් කරුණාකරලා ඇමතිවරයාත් එක්ක තියෙන ප්‍රශ්නය ජනතාව පිට යවන්න එපා. ජනතාව පව්, ඒ මිනිස්සු හරි අසරණයි, අහිංසකයි. ඔබට හිතෙනවා නම් මේ පශ්චාත් සීමාවාසික පත්වීම ලබා දීම, ඒ වගේම දුෂ්කර සේවා ලයිස්තුව සකස් කිරීමට ඔබව සම්බන්ධ කර නොගැනීම ආයතන සංග්‍රහය කඩ කිරීමක් හෝ නීති විරෝධී කියලා ඔබට පුළුවන් හොඳම දේ තමයි මට එරෙහිව උසාවිය යන එක, අධිකරණයට යන එක. අධිකරණයට එතකොට අපිට මේ ප්‍රශ්න निराකරණය කරගන්න පුළුවන්. අහිංසක ජනතාව මේකේ ගොදුරු බවට පත් කරගන්න. இலங்கைக்கு ரஷ்யாவிலிருந்து மசகு எண்ணெய் கிடைப்பதில் தொடர்ந்தும் இழுபறி நிலை நீடிப்பதாக தெரிய வருகிறது. இதன் காரணமாக மாற்று வழிகளை முன்னெடுத்து வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் தட்டுப்பாடு இன்றி எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கைக்கு ரஷ்யாவிலிருந்து மசகு எண்ணெய் கிடைப்பதில் தொடர்ந்தும் இழுபறி நிலைமை நீடித்து வருகின்றது. இதற்காக போக்குவரத்து மற்றும் ஏனைய ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடல்கள் இன்னும் நிறைவடையாத நிலையில் அமெரிக்கா வழங்கிய 1 மாத கால தடையில்லா விலக்கு எதிர்வரும் ஏப்ரல் 11 நிறைவடைய உள்ளமை இதற்கு முக்கிய காரணமாகும். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் சூழல் மற்றும் உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% பங்களிப்பை வழங்கும் ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டமை ஆகியவற்றால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை தவிர்க்க இலங்கை அரசாங்கம் ரஷ்யாவின் உதவியை நாடியிருந்தது. இதனை முன்னிட்டு மார்ச் மாதம் இறுதியில் ரஷ்யாவின் எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மாஸ்ராவின் மற்றும் வெளியுறவுத்துறை பிரதி அமைச்சர் ஆண்ட்ரோ ருடென்கோ ஆகியோர் இலங்கைக்கு விஜயம் செய்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இதன்போது அமெரிக்க நலன்களுக்கு அப்பாற்பட்ட இலங்கையுடனான நீண்ட கால எரிசக்தி ஒத்துழைப்பை வழங்க ரஷ்யா தயாராக இருப்பதாக அவர்கள் உறுதியளித்தனர். இந்த நிலையில் இலங்கை தனது வரலாற்றின் முதன்முறையாக அமெரிக்காவிலிருந்து மசகு எண்ணெயை இறக்குமதி செய்ய முன்பதிவு செய்துள்ளது. இந்த எண்ணெய் கப்பல் எதிர்வரும் மே மாதம் நாட்டை வந்தடையும் என இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபன அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக இடைவெளியை குறைக்கும் நோக்கில் WTI மசகு எண்ணெயை இறக்குமதி செய்ய இலங்கை தீர்மானித்துள்ளது. இதுவரை காலமும் இலங்கை அபுதாபியின் தேசிய எண்ணெய் நிறுவனத்திடமிருந்து முர்பான் ரக எண்ணெய் இறக்குமதி செய்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்டத்தில் தற்போதைய சூழ்நிலையில் முன்னெடுக்கப்படும் நீர்வெட்டு நேரத்தை 8 அல்லது 12 மணித்தியாலங்கள் வரை குறைப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக அதன் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார குறிப்பிட்டார். கொழும்பில் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீர்வெட்டு காலத்தை குறைப்பதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் முன்னெடுக்கப்படும் நீர்வெட்டு நேரத்தை 8 அல்லது 12 மணித்தியாலங்களுக்கு குறைவாக குறைப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார குறிப்பிட்டுள்ளார். வறட்சியான வானிலைக்கு மத்தியில் நீர்வளங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு பாதுக்கை, ஹோமக, பெலன்வத்த மற்றும் பன்னிப்பிட்டி ஆகிய பகுதிகளுக்கு 3 நாட்களுக்கு ஒருமுறை நீர்வளங்களை தற்காலிகமாக நிறுத்த நீர்வளங்கள் சபை தீர்மானித்திருந்தது. எவ்வாறாயினும் 24 மணித்தியாலங்களில் நீர்வளங்கள் நிறுத்தப்படுவதனால் நுகர்வோருக்கு ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு அந்த நேரத்தை 18 மணித்தியாலங்களாக குறைக்க நடவடிக்கை எடுப்பதற்கு சபை நேற்று அறிவித்திருந்தது. தற்போது அந்த கால அளவை மேலும் குறைப்பதற்கு குறித்த சபையின் கவனம் திரும்பியுள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் நீர் வழங்கலில் மேலும் தடைகள் ஏற்பட்டால் பவுசர்கள் மூலம் நீரை வழங்குவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றினை முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதற்கு அமைய ஏனைய மாவட்டங்களில் உள்ள சபைகளின் கீழுள்ள நீர் பவுசர்களை கொழும்புக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் தலைவர் தெரிவித்துள்ளார். நீர் வளங்களில் ஏற்பட்ட தடைகள் காரணமாக இதுவரையில் சுமார் 20,000 நீர் இணைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொறியியலாளர் சந்தன பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். 25,000 டன் உரத்தை ஏற்றிய கப்பல் ஒன்று நாளை நாட்டை வந்தடையுள்ளதாக விவசாயம் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். 25,000 டன் உரத்தை ஏற்றிய கப்பல் ஒன்று நாளை நாட்டை வந்தடையுள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் உருவாகியுள்ள உரப்பிரச்சினையை அரசாங்கத்தினால் வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் யல பருவம் ஆரம்பமாகும் இந்த வேளையில் விவசாயிகளிடையே உரப்பிரச்சினை குறித்து கவலை காணப்பட்ட போதிலும் நாட்டில் தற்போது தேவையை விட அதிக அளவில் சேற்று உரம் மற்றும் பண்டி உரம் வகைகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யூரியா உரம் தொடர்பில் ஒரு சிறிய சிக்கல் காணப்படலாம் என்றாலும் தற்போது நாட்டில் 1,00,000 டன்களுக்கும் நெருக்கமான கையிருப்பு உள்ளதாகவும் நெற்செய்கைகளுக்கு தேவையான 80,000 டன்கள் ஒப்பிடுகையில் இது போதுமானது என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். உப பயிர்கள் மற்றும் மேலதிக பயிர்களை கருத்தில் கொள்ளும் போது மேலதிக தேவைகள் ஏற்படக்கூடும் என்பதனால் அதனை பூர்த்தி செய்வதற்காகவே நாளை 25,000 டன் உரம் அடங்கிய கப்பல் நாட்டை வந்தடையுள்ளதுடன் மேலும் ஒரு உர கப்பலை கொண்டு வருவதற்கு ஏற்கனவே கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1990 சுபசரிய அவசர நோயாளர் காவு வண்டி சேவையின் புதிய அலுவலகம் இன்று கொழும்பில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இந்த திறப்பு விழா நடைபெற்றது.
1990 நோயாளர் காவு வண்டி சேவையின் செயல்திறனை மேம்படுத்துவதும் பொதுமக்களுக்கு மிக விரைவான அவசர மருத்துவ சேவைகளை வழங்குவதுமே இந்த புதிய அலுவலகத்தை நிறுவியதன் முக்கிய நோக்காகும். இதன் மூலம் நோயாளர் காவு வண்டி செயற்பாடுகள், ஒருங்கிணைப்பு பணிகள் மற்றும் அவசர மருத்துவ பதிலளிப்பு சேவைகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Different kind of complex also. So in our ambulance setup, we don't perform critical delivery procedures. But in order to basic normal procedures, if the EMT sees any breach or complicated deliveries, only thing is they have separate position to delay the delivery and to do mother tape, return mother tape, return mother tape, abdomen. So like you saw that we have separate this. We have another extra two abdomens, which is the post-maternity abdomen and the pre-maternity. So what I noticed is, even though this is a birthing mannequin, this is the basic. හදිසි වෛද්‍ය අවශ්‍යතා සඳහා නොමිලේ ක්‍රියාත්මක වන 19 යනුව සුවසැරියගෙන ජනතාවගේ සෞඛ්‍ය And this mannequin by name Noah from China. So we are just going to do a small basic demonstration on delivering a baby. அண்மையில் உதய கம்மன் பிளவினால் வெளியிடப்பட்ட புத்தகம் சுரேஷ் சாலவை காப்பாற்ற எழுதப்பட்டதாகவும், கம்மன் பில சுரேஷின் சட்டத்தரணி எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ඊළඟට දැන් එතුමා බේරගන්න හදන සුරේෂ් ශලේ මැතිතුමාගේ කට උත්තරේ තියෙනවානේ. මේ තියෙන දැන් මේ කට උත්තරේ අනුව මහමොලකරු වෙන එක්කෙනෙක්. සාරා නසීම් නෙමෙයි. හරිද? සුරේෂ් ශලේගේ කට උත්තරේ යන්නේ. එයා කට උත්තරේ කියවලා බැලුවම එයා කට උත්තරේ දෙන විදියට මහමොලකරු වෙන එක්කෙනෙක්. සරත් වීරසේකරගේ කට උත්තරේ අනුව ඔහු කිව්වේ වෙන එක්කෙනෙක්. ඒතර ගම්මන් පිල්ලේ ඇවිල්ලා කියනවා තව එක්කෙනෙක්. එතකොට දැන් එකම කඳවුරේ ඉන්න තුන්දෙනා ශලේ කියලා කියන්නේ ගෝඨාභය රාජපක්ෂගේ දකුණු අත. ඒක අහංගන්න දෙයක් නැහැ. හරි? ඒ හින්දානේ ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපති වුණාම සියලුම බුද්ධ්‍යාංශ ටික විසුරලා එයාව ගෙනල්ලා ඒකේ ප්‍රධානියා කරන්නේ. සියලුම බුද්ධ්‍යාංශ ටික විසුරලා එක බුද්ධ්‍යාංශයයි තිබුණේ ගෝඨාභය රාජපක්ෂ බලයට ආවට පස්සේ. ඒ සියලුම බුද්ධ්‍යාංශ වල ප්‍රධානියා බවට පත් කරා සුරේෂ් ශලේව. එතකොට සුරේෂ් ශලේ කියන්නේ මේ ඒ රාජපක්ෂලාගේ කඳවුරේ කෙනෙක්. ඒතකොට මේ එකම කඳවුරේ ඉන්න තුන්දෙනෙක් මහමොලකරු කියලා තුන්දෙනෙක් කියනවා. එහෙම වෙන්න බෑනේ. එහෙම වෙන්න බෑ. இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் டாக்டர் சத்யஞ்சல் பாண்டே 2026 ஏப்ரல் 3 மற்றும் 4 ஆகிய திகதிகளில் கிழக்கு மாகாணத்திற்கு மேற்கொண்ட தனது உத்தியோகபூர்வ பயணத்தின் போது திருகோணமலையில் கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ஜயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்தார். இந்தியாவின் பிரதி உயர்ஸ்தானிகர் டாக்டர் சஞ்சய் பாண்டே நேற்றும் இன்றும் கிழக்கு மாகாணத்திற்கு மேற்கொண்ட தனது உத்தியோகபூர்வ பயணத்தின் போது இன்று திருகோணமலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயலலிதா ரத்னசேகரவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் கிழக்கு மாகாணத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் முன்னேற்றம் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் இந்த திட்டங்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் மற்றும் அவர்களது கருத்துக்கள்
ஆகியவை குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என்றும் பிரதி உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தை எரிசக்தி மையமாக மேம்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்தின் திட்டத்திற்கும் உலகின் தற்போது நிலவும் எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை மேலும் வலுப்படுத்த எதிர்காலத்தில் பாரிய அளவிலான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள தற்போதைய நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வளர்ப்பதில் இந்த சந்திப்பு ஒரு முக்கிய படியாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானிய பாதுகாப்பு படையினர் அமெரிக்காவின் A-10 ரக விமானம் ஒன்றின் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி அதனை சுட்டு வீழ்த்தியுள்ளனர். ஹோர்மோஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள வான்பரப்பில் வைத்து இந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளாகியதுடன் அதன் விமானி வான்குடை மூலம் வெளியேறி உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் நொக்குவோ பகுதியில் அமைந்துள்ள தொழிற்துறை வலயம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவலை இஸ்ரேலிய தீயணைப்பு படையினர் தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஈரான் இஸ்ரேலின் இன்று தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதலின் போது ஏவுகணை சிதறல்கள் நொக்குவோ பகுதியின் தொழிற்துறை ஒன்றில் வீழ்ந்ததில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள நியோட் ஹவோ தொழிற்துறை வலயத்தில் உள்ள தொழிற்சாலையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலிய தொலைக்காட்சி தகவலின்படி நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் இந்த மீட்பு குழுவினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். குறித்த தொழில்துறை வலயத்தில் 40க்கும் மேற்பட்ட இரசாயன மற்றும் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் இருப்பதனால் நச்சுவாயுக்கள் வெளியேறக்கூடும் என்றும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய நிலவரத்தின்படி எவ்வித அபாயகரமான கசிவுகளும் ஏற்படவில்லை என இஸ்ரேலிய போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த தீ விபத்தினால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் ஏவுகணை தாக்குதலினால் ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் சிறு காயங்கள் காரணமாக சிலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை தெற்கு ஈரானில் அமெரிக்காவின் F-15 ரக போர் வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அதில் பயணித்த ஒரு வீரர் மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெள்ளிக்கிழமை தெற்கு ஈரானின் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்கா வானூர்தி படைக்கு சொந்தமான F-15 வானூர்தியை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ஈரானிய அரச ஊடகங்கள் உரிமை கோரியுள்ளன. இந்த தகவல்களை BBC உறுதிப்படுத்தியுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையில் வானூர்தியில் இருந்து ஒரு நபர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் வானூர்தியில் பயணித்த இரண்டாவது வீரரின் நிலைமை என்ன என்பது குறித்து இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. பிபிசியின் அமெரிக்க கூட்டு நிறுவனமான CBS நியூஸிடம் கருத்து தெரிவித்த 2 அமெரிக்க அதிகாரிகள் காணாமல் போன வீரரை தேடும் மற்றும் மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வானூர்தியை சுட்டு வீழ்த்தியதை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டுள்ள ஈரானிய பாதுகாப்பு படைகள் காணாமல் போன மற்ற வீரரை தங்களது படையினர் தீவிரமாக தேடி வருவதாகவும் ஈரானிய அரச ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. இதேவேளை ஈரானின் ஹோர்மோஸ் நீரிணை மூடிய பிறகு முதன்முறையாக பிரான்ஸ் நாட்டு சரக்கு கப்பல் ஒன்று அதன் வழியாக பயணித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடான பிரான்ஸை ஈரான் ஒரு எதிரி நாடாக கருதவில்லை என்பதையே இது காட்டுகின்றது என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தமது கப்பல் பாதுகாப்பாக பயணிக்க அனுமதி கிடைக்கும் என பிலிப்பைன்ஸ் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் மற்றும் ஈரானுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் மிக பயனுள்ளதாகவும் நம்பிக்கையுடனும் அமைந்துள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரேசா லாரோசா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிலிப்பைன்ஸ் கொடியுடன் கூடிய கப்பல்கள், எரிசக்தி வளங்கள் மற்றும் பிலிப்பைன்ஸ் மாலுமிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தடையற்ற பயணத்தை வழங்க ஈரான் உறுதி அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.